योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार ஜெயகுருராயா அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். யோகிராம் சுரத்குமார் சாமியை பற்றி நம்ம சொல்கிறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்ற அற்புதங்கள் மிக அதிகம். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா யோகிராம் சுரத்குமார் பகவானை தவிர வேறு யாருமே எனக்கு கிடையாது. கிட்டத்தட்ட ஐயாவை நான் அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன ஒரு உந்துதல், எப்படி நான் தெரிந்து கொண்டேனுங்கிறதையும், அவர் எப்படி என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தேன். அந்த சமயத்தில் நான் என்ன செய்கிறது, சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட நான் போயிட்டேன். அந்த டயத்தில் நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியாதனால சிறுவர் மலரில் ஞானிகளுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்போ நான் படிக்கும்போது வாரம் நான் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு ஞானிகளை பற்றி போடும் பொழுதும் கடைசியாக இந்த சாமியோடைய அற்புதங்கள் லீலைகள் அது எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் படிக்கும்போது என்னாச்சு அப்படின்னாக்கா, நான் அன்றைக்கே திருவண்ணாமலை போய் சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சரின்ட்டு நான் திருவண்ணாமலை போயிட்டேன். ஐயாவை பார்க்குறதுக்காக நான் போயிட்டேன். ஐயா என்ன சொன்னார், என்ன நினச்சார், என்ன பண்ணார், என்ன எனக்கு அதை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் திருவண்ணாமலையில் சுற்றுன்னு அதுதான் முதல் தடவை திருவண்ணாமலை போகிறது. சுற்றுன்னு சுற்றிட்டு கடைசியாக ஒரு இடத்துல நின்று நான் ஐயா, அதாவது நடந்து தான் போனேன். ஆட்டோவில் போகிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. அதனால் யார் கேட்டாலும் இப்படி போ அப்படி போன்னு சொன்னாங்க. சரி, நானும் அப்படி இப்படின்லாம் போயிட்டே இருக்கேன். கடைசியில் அந்த ஆசிரமம் முன்னாடி, யோகிராம் ஆசிரமம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வழி இருக்குது. அதில் நம்ம போர்டு போட்டிருந்தது. நான் அந்த பக்கம் போகலான்னு நினச்சி போகும் பொழுது எனக்கு அது தெரியல. அங்கே போர்டு இருக்கிறதே தெரியல. அதனால் நான் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர், யோகிராம் சுரத்குமார் போலவே ஒரு பெரியவர் வந்தார். நான் அவர் தான் அப்படின்னு நினச்சிட்டு, ஐயா இந்த பக்கம் அவங்க ஆசிரமம் போகிறதுக்கு வழி எங்கே அப்படின்னு நான் கேட்கும்போது, இப்படி போப்பா அப்படின்னாரு. அப்போ திரும்பி பார்த்தா தான் அதனுடைய இது என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. போர்டே கண்ணுக்கு தெரியுது. சரின்ட்டு நானும் அந்த வழியாக போனேன். உள்ளே போனேன். கேட்டில் நான் கேட்கும்போது, ஐயா எத்தனை மணிக்கு ஆசிரமத்துக்கு வருவா, ஐயாவை நான் பார்க்கணும், ஐயா கிட்ட ஆசீர்வாதம் கேட்கும்போது, அங்கே இருந்த ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க ஐயா இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 10-12 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் ஐயாவை பார்க்க முடியாது, தியான பீடம் இருக்குது, போய் தியானம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா அங்கே பார்த்த மாதிரி இருக்குது, இங்கே இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நாம் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நான் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே நான் உட்காந்துட்டேன். என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரில. அப்புறமா நான் போய் உள்ளார தியான பீடத்தில் உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது தான் எனக்கு மனசுக்குள்ளார அழுதேன். என்னடா செய்கிறது, இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வந்துடுச்சு, ஐயாவை பார்க்கலான்னு வந்தோம், ஐயாவும் இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு கரம் இனிமேல் பட்டது போல் நான் உணர்ந்தேங்க. அந்த நிமிஷத்தில் உடல் எல்லாமே பூரிச்சு போச்சு, உடல் எல்லாமே சிலிர்க்குது. இப்போ கூட எனக்கு பார்த்திங்கன்னா உடம்பெல்லாமே சிலிர்க்கிற மாதிரி இருக்குது. ஐயாவுடைய லீலைகள் அப்படி. சரின்ட்டு நான் என்ன செய்தேன், நான் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் தியானம் பண்ணும் பொழுது இறைவனுடைய சக்தியின் மேலே உணர்றதை நான் கண்டேன். அப்படி கண்டுட்டு இருக்கும் பொழுது, நீ ஊருக்கு போப்பா, உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நேராக நான் ஊருக்கு வரேன். ஊருக்கு வரும் பொழுது தான் தெரியுது, நைட்டு எங்கள் அண்ணெல்லாம் பேசியிருக்காங்க, சரி நீ ஒசூர் போப்பா, ஒசூரில் ஃப்ரெண்ட் இருக்காப்பா, இங்கே தான் உன் கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கு, நீ ஒசூர் போ அப்படின்னாங்க. நானும் போய் ஃப்ரெண்டு வீட்டில் முதல் நாள் தங்குறேன். ஐயா வேலை, ஊருக்கு வந்துட்டீங்க, ஊருக்கு அமுச்சு விட்டீங்க, அப்புறம் வேலை இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்பொழுது தான் ஒரு டிவி பார்க்கும்பொழுது லோக்கல் சேனலில் சுவாதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. சுவாதி மெட்ரிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் ஒரு அட்மின் வேலை, மேனேஜர் வேலையெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி, நமக்கு வேலை தருவாங்களா, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பிஸ்னஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்குது, சரி வேலை தருவாங்களா தரமாட்டாங்களா, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு கையில் கொஞ்சம் காசு இருந்தது. சரி, நான் இருந்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆட்டோ வச்சு நேராக அந்த ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்கே போனவுடனே ஒரே ஆச்சரியம். ஏன் கேட்குறீங்க, அப்படியே பார்த்தா சுற்றி யோகிராம் சுரத்குமார் பகவானுடைய ஃபோட்டோக்கள் இருக்குது.
ஐயையோ! என்ன ஒரே அதிர்ச்சியம். இப்ப நெனச்சா கூட கையெல்லாம் அப்படியே பாருங்க சிலிர்க்குது. எனக்கு ஒண்ணுமே முடியல. இறைவனுடைய அருள் அப்படி நான் உணர்கிறேன். அப்புறம் நான் அங்க போனேன். போயி ஐயாவ பார்க்கணும், ஓனர பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். ஓனர் இன்னொரு ஸ்கூல்ல இருக்காங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் அங்கேருந்து அவங்களே என்னை கொண்டு இந்த ஸ்கூல்ல விட்டாங்க. அங்கே போனா இதே படம். ஒரு பெரிய ஃபோட்டோ அங்கே வந்து யோகிராம் சுரத்குமார் பகவானுடைய ஃபோட்டோ அங்கே இருந்தது. அப்படியே போனவுடனே நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். ஐயா என்னுடைய திருவிளையாடல் நினச்சிக்கிட்டு ஐயா வந்தார். என்கிட்ட எதுவுமே கேட்கல. என்னுடைய கதையெல்லாம் சொன்னால் ஒன்றுமே சொல்ல. நீ இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துக்கப்பா, நீ நிலந்தே வேலைக்கு சேர்ந்துக்க, இப்போ இருந்தே நீ வேலைக்கு சேர்ந்துக்கோன்னார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய உபகாரம் எனக்கு இறைவன் செய்திருக்கிறார். அந்த நாமத்தினுடைய மகிமை எங்கே போனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த முருகா அப்படிங்கிறது போல் நான் யோகிராம் சுரத்குமார் தான் வரும். ஈஸ்வரன் கோயிலுக்கு போனாலும் அந்த பகவானுடைய நாமம் தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வேலைக்கு சேர்ந்துக்கப்போ ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னாரு. ஐயோ என்னடா ஒரு கண்டிஷன் சொல்கிறாரே, என்னன்னு உனக்குமே தெரியலையே அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீ இங்கேயே தங்கிக்கணும்ப்பா, வீட்டில் இருந்தெல்லாம் வரக்கூடாது, இங்கேயே தங்கிக்கணும், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், உனக்கு மாதம் இவ்வளோ சம்பளம்னாரு. யோசிச்சு பாருங்கள், அந்த நிமிடம் அந்த அந்த அனுபவத்தில் அந்த இடத்துல இருப்பவங்களுக்கு தான் அதனுடைய எப்படின்ட்டு தெரியும். அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அந்த இறைவனுக்கு நான் செய்கின்ற பகவானுடைய ஜெபிக்கின்ற நாமங்கள் என்னை எப்படி வாழ வைக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் அவர் யோகிராம் சுரத்குமாரோடைய பக்தன், சுவாதி மெட்ரிக் ஸ்கூலுடைய ஓனர் திரு சரவணன் சார் அவர்கள் என்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டார். அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்து கொண்டே தான் இருந்தால், பல தடங்கள் வந்தால் என்னை கரம் பிடித்து தூக்கி விடக்கூடியவராக இருந்தார். அப்புறம் நான் வேலை கிடைச்சது. என்னுடைய மனதில் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தின் எல்லைக்கு அளவே இல்லை. இருந்தாலும் அன்றையிலேருந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பித்து நான் போனேன். அப்புறம் கடைசியாக இன்னும் நிறையா இருக்குது. நான் கடைசியாக நடக்கிறத நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கிறத மாத்திரம் சொல்கிறேன். இறைவன் வந்து நான் சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் நான் உறங்கி கொண்டு இருக்கும்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும்போது இறைவன் சொன்னால், நீ ஒரு முதியோர் இல்லத்தை நீ ஆரம்பிப்பா அப்படின்னு சொன்னார். நான் முதியோர் இல்லத்தை ஆரம்பித்து என்கிட்ட பணமே இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஆரம்பி பார்க்கலான்னாரு. சில பணங்கள் வந்தது, ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒரு 10-12 பேர் இருக்கிறாங்க. வேலை செய்கிறவங்களோடு சேர்த்து 15 பேர் இருக்கிறாங்க. நல்லபடியாக என்னை முதியோர் இல்லத்தை நான் நடத்திக்கிட்டே இருந்தேன். திருப்பியும் 1 இயர் 1.5 வருஷமாக நடத்துகிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. உடனே ஐயா கிட்ட மனதுருக, ஐயா நீங்கள் சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ சங்கடங்கள், இவ்வளோ வருமான சுமை, பணம் இல்லாமல் இருக்கே, கஷ்டமாக இருக்கே, நான் என்ன செய்கிறது, இது மேலே தொடர முடியுமா தொடர முடியாதான்னு ஐயாவோட மன்றாடி நாமங்களை ஜெபித்து சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஃபேஸ்புக்கை தட்டிகிட்டு இருக்கிறேன். விசிறி சங்கர் ஐயா, விசிறி சங்கர் அவர்களுடைய பிரார்த்தனை கூடம், வியாழக்கிழமையான பிரார்த்தனை பண்ணுவாங்கள்ல, அது என் கண்ணில் தென்பட்டுச்சு. நீ இதுக்கு உடனே போடு, உடனே அவர்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. உடனே விசிறி சங்கர் சார் ஐயா கிட்ட நான் பிரார்த்தனைக்காக நான் வைக்கிறேன். ஐயா என்னோட முதியோரில் நடத்திக்கிட்டு இருக்கேன், அது நல்லா வளரணும், அதுக்கு உதவிகள் கிடைக்கணும்னு கொஞ்சம் பிரார்த்தனையில் செய்யுங்கன்னு நானும் வியாழக்கிழமை தோறும் நைட்டில் வந்து பிரார்த்தனையில் ஈடுபடுவேன். அந்த பிரார்த்தனை நடந்து இப்போ 1 மாதம் தான் இருக்கும், ஒரு 1.5 மாதம். இப்போ கடைசி 1.5 மாதத்தில் தான் பகவான் சொன்னார், எல்லாருக்கும் உன்னுடைய வீடியோவை நீ அனுப்பிச்சுடுப்பா, உன்னுடைய முதியோர் இல்லத்தை பற்றி சொல்லுப்பா அப்படின்லாம் சொன்னார். சரின்ட்டு நானும் அதை யூடியூப்பில் சொல்லும் பொழுது, அதே சமயத்தில் ஃபேஸ்புக்லேயும் நான் என்னுடைய நோட்டீஸ்லாம் போட்டேன். அதே ஐயா விசிறி சாமியார் ஐயா அவர்களுக்கும் நான் அனுப்பிச்சி வச்சேன். அவர் உடனே பிரார்த்தனையில் வச்சார். நானும் பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டேன். சில உதவிகள் எனக்கு வருது. அது இறைவன் போட்டது தான். இறைவனுடைய அசைக்க முடியாத அந்த நாமம், ஜெபித்த நாமம் என்னை வாழ வைக்குதுன்னா, என்னால் எப்படி சொல்கிறதுன்னு என்னால் முடியல. இன்னுமே என்னை கடவுள் உயர்த்துவார். இறைவனுடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இன்னும் நிறையா சாட்சிகள் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிந்தவர்கள் என்னுடைய முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்யுங்க. இருக்கிறவங்க இன்னும் சிறப்பாக செய்யணும். அவங்க இன்னும் தேவைகளை அவங்க நிறைவேற்றணும்னு நிறையா பேருக்கு அன்னதானங்கள்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதெல்லாம் நான் நல்லா சிறப்பாக செய்யணும். என்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள், நான் பிறவி இந்த பலன் என்ன அப்படின்னாக்கா, நான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்யுங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.
योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। नன்றி நன்றி நன்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா. என்னுடைய ஆசை என்னென்னா, ஒரு சொந்த இடம் வாங்கி, வாடகை கட்டத்தில் தான் இருக்குது, ஒரு சொந்த இடம் வாங்கி அதில் பகவானுக்கு ஒரு பஜனை கூடமும் ஐயாவுடைய புகழை பரப்பதற்கு, நாமங்களை பரப்புவதற்கு எனக்கு ஒரு இடம் வேணும். முதியோர்களை வாழ் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இதுக்கெல்லாம் முடிந்தவரை உதவி செய்யுங்கள்னு சொல்லி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी நிறைய இருக்கும் இல்லம்மா, இதேதானா? இன்னும் கம்மி தான். நேற்று நானும் என் பொண்ணு என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்தால் இன்றைக்கே வரல, இதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு. 600 ரூபாய் கொடுத்து பரவாயில்ல. कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया।
योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया।